ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, இந்த தான் கோத்திரத்திலிருந்து 5 மனிதர்கள் அனுப்பப்பட்டு இந்த லாயிஸ் என்ற பட்டணத்தை போய் வேவு பார்த்தார்களாம். வேவு பார்த்த பொழுது அங்கே வசித்து கொண்டிருந்த ஜனங்கள் அங்கே இந்த சிதோனியர்களுடைய கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று கண்டு அவர்கள் அமைதியும் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்து அவர்கள் அந்த ஜனக்கூட்டத்தையும் அந்த இடத்தையும் அவர்களுக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்களாம். இந்த பூமி மீண்டும் நம்மளுடைய பார்வைக்கு நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக இருக்கின்றது, தேவன் நமக்கு இதை நிச்சயம் தருவார் என்று நாம் போய் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானம் செய்கின்றார். இந்த வாசித்த வசனத்தில் 3 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த 3 பாடங்களை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த 18வது அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த தான் கோத்திரத்தாருடைய எதிர்காலத்தையே மாற்றிவிட்டது. அந்த 18வது அதிகாரத்தில் இவர்கள் செய்த செயலில் நிமித்தம் இந்த தான் கோத்திரத்தாருடைய முழு கோத்திரத்திலே ஒரு மிக பெரிய இழப்பு ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்றால் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் முடிந்த பின்பதாக இஸ்ரவேல் கோத்திரத்தாரை எப்படி தேவன் ரட்சிப்பார் என்று அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அங்க எல்லா கோத்திரத்துடைய பட்டியல் கொடுத்த பொழுது ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் அங்க காணவில்லை. எந்த கோத்திரம் என்றால் தான் கோத்திரத்தார் அங்கே காணவில்லை. நான் சொல்லுவேன், இந்த 18வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தின் நிமித்தம் இந்த தான் கோத்திரத்தார் அவர்களுடைய இடத்தையும் அவருடைய ஸ்தானத்தையும் இழந்து விட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். ஆகையால் தான் இன்றைக்கு அந்த 7வது வசனம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையின் வசனமாக இருப்பது மிக அவசியம். இந்த தேவ வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை சரி செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் இந்த தான் கோத்திரத்தாரை போல நம்மளுடைய பெயரையும் நம்மளுடைய இடத்தையும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் சில நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறான், நான் ரசிக்கப்பட்டா போதும், அவ்வளவுதான், நான் வந்துடும் பரலோகத்துக்கு. இல்லைங்க, பல இடங்களில் தேவ வார்த்தையில எச்சரிக்கையாக சில பழக்க வழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று தேவ வார்த்தை நமக்கு மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. இதில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். அவனுடைய வாழ்க்கையின் சாட்சியை காத்து கொள்வது அவசியம். ஏதோ இன்று காலையில் இந்த சபை ஆராதனை நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நிமித்தம் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் நிச்சயம் என்று அல்ல. பரலோகத்தில் உங்களுடைய இடம் நிச்சயமா இருப்பதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். 2வது, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை முடிவு வரையும் வாழ்வது உங்களுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம். இதை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்தில் நாம் நித்தியத்தில் வாழ தேவன் நமக்கு அந்த கிருபையை தருவார்.